காலிஃப்ளவர் கூட எள்ளு சேர்த்து இப்படி ஒரு வித்தியாசமான ரெசிபியை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். செய்கிறது தான் ரொம்ப நல்லது. காரணம் அதில் வந்து பூச்சிகள் வண்டுகள் இருக்கும். அதனால் இந்த மெத்தட் வந்து அது எல்லாத்தையுமே அழிச்சிடும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான சூட்டில் இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். மிக்சியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்ம சேர்க்க போகிறது எள்ளு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நான் 4 பூண்டை தோலோட வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா காலிஃப்ளவர், அதில் கொஞ்சம் மிச்சம் ஆயில் இருந்துச்சு. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். கடுகு, உளுந்து, சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கிட்டு இதே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நமக்கு 2 தடவை வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம மூடி போட்டு மூட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஸ்லோவாக குக் பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஒரு கொப்பு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா எள்ளு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார் சாதம், ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல மேட்சிங்காக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.